வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ரீ பாலாஜகமன கந்தசாமி. டிஎன் டெட்டு எஸ்ஜிடி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்கான டெய்லி 100 கேள்விகளை இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழ் இருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் யார்? பி ஆன்சர் ஆர் பாலகிருஷ்ணன். ரெண்டாவது கொஸ்டின், நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? சிசு செல்லப்பா. மூணாவது கேள்வி, சிசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம் புதினத்திற்கு டேசாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? 2001. நாலாவது கேள்வி, பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது டேஸ் தான்? மூளை. அஞ்சாவது கேள்வி, ஒரு கொரில்லாவின் மூளையை காட்டிலும் மனித மூளை டேஸ் மடங்கு கனமாகும்? 3 மடங்கு. ஆறாவது கேள்வி, மூளைக்கு ஒரு நிமிடத்துக்கு டேஸ் மில்லி குருதி தேவைப்படுகிறது? 800 மில்லி. ஏழாவது கேள்வி, டேஸ் என்பது சில நினைவுகள் மற்றும் நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அளிப்பது என்று சிலர் கருதுகின்றனர்? மறதி. எட்டாவது கேள்வி, சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் டேஸ் வருடம் தூங்குகிறான்? 20 வருடங்கள். 9வது கேள்வி, மனித மூளை சுமார் டேஸ் வாட் சக்தியை உற்பத்தி செய்கின்றது? 10 வாட். 10வது கேள்வி, மொழி நம் மூளையில் எங்கு புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதை டேசாம் ஆண்டில் பியர் பால் பரோக்கா பிரெஞ்சு சர்ஜன் கண்டுபிடித்தார்? 1861. வரலாறு ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். யாருடைய கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும்? பிபின் சந்திரபால். 12வது கேள்வி, சுதேசி இயக்கத்தின் போது தனிநபர் வன்முறை எழுச்சி பெறுவதற்கு டேஸ் காரணிகள் பங்களிப்பு செய்தன? மூன்று. 13வது கேள்வி, புலின் பிகாரிதாஸ் என்பவரின் முயற்சியினால் டாக்கா அணுசீலன் சமிதி டேஸில் உருவானது? 1906. 14வது கேள்வி, 1906 ஹேம்சந்திர கனுங்கோ டேஸ் பயிற்சி பெறுவதற்காக பாரிஸ் சென்றார்? இராணுவ பயிற்சி. 15வது கேள்வி, டேஸில் மிண்டோ மார்லி அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டன? டிசம்பர் 1908. 16வது கேள்வி, டேசாம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம் அச்சக உரிமையாளர்களும் வெளியீட்டாளர்களும் பிணைத்தொகை கட்டுவதை கட்டாயமாக்கியது? 1910. 17வது கேள்வி, டேஸில் வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார்? ஆயிரத்தி 18வது கேள்வி, செய்தி பத்திரிகையை பயன்படுத்தி தேசியவாத செய்திகளை விரிந்துபட்ட பார்வையாளர்களிடையே பரப்புரை செய்த தலைவர்கள் முதன்மையானவர் யார்? ஜி சுப்பிரமணியன். 19வது கேள்வி, திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார்? பாரதி. 20வது கேள்வி, ராபர்ட் ஆஸ் டேஷில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார்? ஜூன் 1914. அரசியலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். டேசாது திருத்த சட்டம் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பட்டியல் இனத்தவருக்கு பஞ்சாயத்துகளில் இடஒதுக்கீடு இல்லை என்றது? 83வது. 22வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் 99வது திருத்த சட்டம் டேசாம் ஆண்டு திருத்தப்பட்டது? 2014. 23வது கேள்வி, டேசாது திருத்த சட்டமானது இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையில் நில எல்லை ஒப்பந்தம் LBA ஆகும்? 100வது திருத்த சட்டம். 24. 101வது திருத்த சட்டம் என்ன? பொருள்கள் மற்றும் சேவை வரி. 25. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்கு அமைந்துள்ளது? லக்னோ. 26.
கல்கத்தா உயர்நீதிமன்ற சட்டம் டேஸின் கீழ் நிறுவப்பட்டது. ஆயிரத்தி 861. 27. குஜராத் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? மே 1, 1960. 28. கர்நாடக உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? பெங்களூர். 29. சுதந்திரத்துக்கு முன்னர் இந்தியாவில் சுதேச அரசுகளின் எண்ணிக்கை டேஸாக இருந்தது? 565. 30. பாட்னா மகாராஜா சுதேச அரசு டேஸ் குண்டுகள் முழங்கும் உரிமையை பெற்றிருந்தன? 9. 31வது கேள்வி பொருளிலிருந்து 2 + 2 என்பது 4 அல்ல, அது 3 அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் என மறைமுக வரியை குறிப்பிடுபவர் யார்? டால்டன். 32. கூற்று 1 நேர்முக வரி பணவீக்கத்தை குறைப்பதற்கு உதவுகிறது. கூற்று 2 மறைமுக வரி விலை உந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 33வது கேள்வி இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவைகள் வரி சட்டம் டேஸ் முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? 2014 ஜூலை 1. 34. கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசு விதிக்கும் வரி எது? சேவை வரி. 35வது கேள்வி ஜிஎஸ்டி டேஸ் வகைப்படும்? 3 வகைப்படும். 36. மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது டேஸ் ஆகும்? பி ஆன்சர் ஐஜிஎஸ்டி. 37. டேஸ் வரியானது சரக்கு மற்றும் சேவை விற்பனையில் உள்ள அடித்தள விளைவை நீக்கியது? ஜிஎஸ்டி. 38. நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக திரட்டப்படும் நிதி ஆகும் என்று கூறியவர் யார்? நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக பிலிப்பி டெய்லர். 39. கடனுக்கென அரசு தனியொரு நிதியினை ஏற்படுத்தும் அதனை டேஸ் என்பர்? மூழ்கும் நிதி. 40வது கேள்வி மூழ்கும் நிதி முறை முதலில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? வால்போல். இயற்பியல் ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி மின்புலம், காந்தப்புலம் மற்றும் வட்டப்பாதையின் ஆரம் ஆகியவற்றின் மதிப்புகளை அறிந்தால் டேஸை கணக்கிடலாம்? மின்னூட்ட எண். 42. டேஸ் இல்லாத நிலையில் எண்ணெய் துளி கீழ் நோக்கி முடுக்கமடைகிறது? மின்புலம். 43. டேஸ் மின் நடுநிலைத்தன்மை கொண்டவை? அணுக்கள். 44. ஆல்பா சிதறல் ஆய்வின் அடிப்படையில் ஒரு அணு மாதிரியை முன்மொழிந்தவர் யார்? ருதர்போர்ட். 45. மிக குறைந்த எண்ணிக்கையிலான ஆல்பா துகள்கள் டேஸ் கோண அளவில் பின்னோக்கிய சிதறல் அடைகின்றன? 180 டிகிரி. 46. அணுவின் மிக பெருமளவு நிறை டேஸில் குவிந்துள்ளது? அணுக்கரு. 47. ஆல்பா துகள் மற்றும் அணுக்கரு ஆகிய இரண்டிற்கும் இடையே உள்ள சிறும தொலைவு டேஸ் எனப்படும்? மீச்சிறு அணுகு தொலைவு. 48. அணுக்கருவின் மையத்திற்கும் ஆல்பா துகள் அதிக தொலைவில் உள்ள போது அதன் திசைவேக வெக்டரின் திசைக்கும் இடைப்பட்ட செங்குத்து தொலைவு டேஸ் என வரையறுக்கப்படுகிறது? மோதல் காரணி. 49. ஹைட்ரஜன் அணுவின் 5வது சுற்றுப்பாதையின் ஆரம் 13.25 ஆங்ஸ்ட்ராம் எனில் அச்சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் அலைநீளத்தை கணக்கிடுக. டி ஆன்சர் = 16.64 ஆங்ஸ்ட்ராம். 50. டேஸ் ஆனது போர் என்னும் நீளத்தின் ஒரு அலகாக பயன்படுகிறது? போர் ஆரம். வேதியியல் நிருபத்தில் முதல் கேள்விப்பாங்க நீர்த்தல் அதிகரிக்கும் போது ஒரு மின்பகுளி கரைசலின் மோலார் கடத்துத்திறன் மதிப்பும் அதிகரிக்கின்றது என்பதை கண்டறிந்தவர் யார்? பிரிட்டிஷ் கோல்ராஷ். 57. நேர் அயனிகள் ஒரு திசையிலும் எதிர் அயனிகள் அதற்கு எதிர் திசையிலும்
ஒன்றை ஒன்று சாராமல் நகர்வதால் டேஸ் கிடைக்கிறது. மோலார் கடத்துத்திறன். 53. டேஸ் என்பது வேதி ஆற்றலை மின்னாற்றலாகும், மின்னாற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும் ஒரு அமைப்பாகும். மின்வேதிக்கலன். 54. மின்கல மின்னழுத்தத்தின் SI அலகு டேஸ் ஆகும். வோல்ட். 55. டேஸ் என்பது மின்கல மின்னழுத்தம் மற்றும் மின்வேதி வினையில் ஈடுபடும் கூறுகளின் செறிவு ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் சமன்பாடாகும். நென்ஸ் சமன்பாடு. 56. டேஸ் என்பது மின்னாற்றலை பயன்படுத்தி தன்னிச்சையற்ற ஒரு வினையை நிகழ்த்தும் செயல்முறையாகும். மின்னார் பகுத்தல். 57. மின்கலத்தின் EMF மதிப்பு ஏறத்தாழ டேஸ் ஆகும். 1.5 வோல்ட். 58. எரிபொருட்களை எரிப்பதால் உருவாகும் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய கால்வனிக்கு மின்கலமானது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. எரிபொருள் மின்கலம். 59. டேஸ் என்பது 2 வெவ்வேறு நிலைமைகளின் இடைப்பரப்பில் நிகழும் செயல்முறைகளை பற்றி விவரிக்கும் வேதியியல் ஒரு பிரிவாகும். புறப்பரப்பு வேதியியல். 60. பரப்பு கவரப்பட்ட பொருளானது புறப்பரப்பிலிருந்து நீக்கமடைய செய்யும் செயல்முறையானது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பரப்பு நீக்கம். உயிரியல் உற்பத்திகளில் முதல் டேஸ் என்பது டிஎன்ஏவின் ஒரு இலையிலிருந்து மரபணுசார் தகவல்கள் ஆர்என்ஏவால் நகலாக்கப்படும் நிகழ்வாகும். படியிருத்தல். 62. டேஸ் என்பது ஒரு உயிரிய செயல் நிகழ்வாகும். ஆர்என்ஏ குறுக்கீடு. 63. பச்சை மிளிர் ஒளி புரதம் டேஸ் அமினோ அமில எச்சங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. 238. 64. சூழல் மாசுதலை சுத்தம் செய்ய நுண்ணுயிர்கள் அல்லது தாவரங்களை பயன்படுத்துவது டேஸ் எனப்படுகிறது. உயிரி வழித்திருத்தம். 65. டேஸ் என்பது உயிரிய மூலப்பொருட்களிலிருந்து புதிய விளைபொருட்களை கண்டறிதல் மற்றும் வணிகமயமாக்கல் ஆகும். உயிரி வளம் நாடல். 66. டேஸ் ஆம்பட்டு US காப்புரிமம் அலுவலகம் ரைஸ்டெக் நிறுவனத்திலிருந்து 15 உரிமை கோருதல்களை ரத்து செய்தது. 2002. 67. உயிரி தொழில்நுட்பவியல் எனும் சொல்லை உருவாக்கியவர் யார்? கார்ல் எர்கி. 68. டேஸ் பாரம்பரிய மற்றும் நவீன முறை என பிரிக்கப்படுகிறது. உயிரி தொழில்நுட்பவியல். 69. டேஸ் என்பது சுயமாக பெருக்கமடையக்கூடிய திறன் பெற்ற சிறிய டிஎன்ஏ மூலக்கூறாகும். தாங்கி கடத்தி. 70வது கேள்வி. தாவரங்களில் டேஸ் வகையான மரபணு மாற்று முறை காணப்படுகிறது. இரண்டு. விலங்கியல் உற்பத்திகளில் முதல் கேள்வி பாருங்கள். சில குட்டிலை கொண்ட பாரம்பரிய வகைகள் சைட்டோபிளாசத்தில் இணை உயிரியான கப்பா துகள்களை கொண்ட பாரம்பரிய வகைகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. கொல்லி பாரம்பரியாக்கள். 72. கப்பா துகள்களால் வெளியேற்றப்படும் பாரமிஷன் எனும் நச்சு மற்ற உயிரினங்களுக்கு பாதிப்பை இறப்பை ஏற்படுத்துவதால் அவை டேஸ் என அழைக்கப்படுகின்றன. உணர்வியல். 73. டேஸ் விருந்தோம்பிக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. கப்பா துகள்கள். 74. மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக மரபியல் விதிகளை பயன்படுத்துவது டேஸ் எனப்படும். இன மேம்பாட்டியல். 75. பிரான்சிஸ் கால்டன் என்பவர் டேஸ் ஆம் ஆண்டு யூஜெனிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கினார். ஆயிரத்தி 885. 76. குறைபாடுடைய வளர்க்கரு பிளாசத்தினை சமூகத்திலிருந்து வெளியேற்றும் நிகழ்வே டேஸ் எனப்படும். எதிர்மறை இன மேம்பாட்டியல். 77. யூபெனிக்ஸ் என்ற சொல் 1960ஆம் ஆண்டு டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது.
ஜோசுவா லெடர்பர்க். 78. டேஸ் என்பது மரபு கடத்தலுக்கான இயற்பியல் மற்றும் செயலி அடிப்படையாக ஆகும். மரபணு. 79. டேஸ் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட பாலிபெப்டைடு சங்கிலிகள் ஆக்கப்பட்டது என அறியப்பட்டுள்ளது. நொதி. 80. புரதங்கள் மற்றும் டிஎன்ஏ ஆகியவற்றால் குரோமோசோம்கள் ஆக்கப்பட்டுள்ளன என்பது டேஸ் ஆம் ஆண்டு தெளிவானது. 1920. சைக்காலஜி ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி, நடமாடும் பள்ளிகள் என்ற கருத்தை உருவாக்கியவர், அது கூறியவர் யார்? மெக்டொனால்ட். 82. நடமாடும் பள்ளிகள் சிறப்பு அம்சங்கள் யாவை? அனைத்தும். வாழ்நாள் முழுவதும் கற்றல், பகுதி நேர கல்வி, வேலையோடு இணைந்த கல்வி. 83. உலகின் முதல் மிதக்கும் பல்கலைக்கழகம் எது? எஸ்எஸ் யூனிவர்சிட்டி. 84. பள்ளியில்லா கல்வி கருத்தை வலியுறுத்தியவர் யார்? ஏ மற்றும் பி, அதாவது ஐவான் மற்றும் இலிச். 85. பள்ளியில் உள்ள கட்டாய கல்வியும் அதாவது முறைப்படுத்தப்பட்ட கல்வி டேஸுக்கு தடையாக உள்ளது. கற்றல். 86. தொலைக்கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆயிரத்தி 1990. 87. கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் சாதனம் எது? ரேடியோ. 88. இராணுவப்படை அதிகாரிகளாக பயிற்சி பெற டேஸ் ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பன்னிரெண்டாம் வகுப்பு. 89. மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? புவனேஸ்வர். 90. கல்வி வசதி அளிப்பது டேஸ் பள்ளி ஆகும். முன்னோடி பள்ளி. இங்கிலீஷ் இந்த ஒரு 10 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ ஆக்ஷன் ஹேப்பன்ட் இன் தி மிடில் ஆஃப் அனதர் ஆக்ஷன் இஸ் கால்ட் டேஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 92. ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் தி பாஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் அப் டு தி ப்ரெசன்ட் டொனேட்ஸ் டேஸ். Present perfect tense. 93. How long something had been happening before something else happened is called dash. Past perfect continuous tense. 93. Find out the tense. He goes to school every day. Simple present tense. 95. Dash tense is used to explain the events that are in process. Present continuous tense. 93. Subject plus has or have plus the past participle plus dash. End with the correct sentence. Present perfect tense. 97. He has received his commission. End with the correct tense. Present perfect tense. 98. The format for statements in the present continuous tense is dash. The answer: subject plus has been or have been, the plus the present participle plus. 99. The format for the interrogative sentence in simple past tense is did plus subject plus verb present form plus and etc. And last one question: dash tense denotes or event which was going on at sometime in the past. The answer: past continuous tense. Okay students, இந்த டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.